நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இயேசு நம்மளோட இருக்கிறாரு, நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அதனால இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து இயேசுவை துதிச்சு நம்ம பாட போகிறோம். இயேசுவை துதிச்சு நம்ம எல்லாம் இணைந்து பாட போகிறோம். சரியா? நம்ம எல்லாம் இணைந்து பாடலாமா? சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை வைத்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்லவராய், போதுமானவராய், எல்லா சூழ்நிலைகளிலும் போதுமானவராய் இருக்கிறீர். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். அவற்றில் வியாதியில்லை பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவற்றில் வியாதியில்லை பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். இந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். அவற்றில் வியாதியில்லை பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவற்றில் வியாதியில்லை பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி மலை மேல் ஏறியே, முள்முடி சிரசில் சூடியே. கல்வாரி மலை மேல் ஏறியே, முள்முடி சிரசில் சூடியே. எந்த வேதனை யாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றினதால். எந்த வேதனை யாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றினதால். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் ஆதியும் அந்தமுமே, திவ்ய ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. அவர் ஆதியும் அந்தமுமே, திவ்ய ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. 10,000
இயேசு நமக்கு போதுமானவரா இருக்கிறாரு. ஏன் வந்து கவலைப்படுறீங்க? ஏன் தலை குனிஞ்சு இருக்கிறேன், நான் அப்படியே வந்து போயிருவேணும்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க? நல்லா இணைந்து சந்தோஷமா பாடுங்க. ஏன் சோர்வாவே இருக்கிறீங்க? இணைந்து சந்தோஷமா பாடுங்க. கைகளை தட்டி எங்களோட இணைந்து இன்னொரு பாடல இயேசுவை துதிச்சு பாடலாமா? ஆமென். அவர் நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற தேவன், தகப்பனாக கூட இருந்து வழி நடத்துகிறவர், கேடகமானவர், மகிமையானவர், துருகமானவர். அவரை புகழ்ந்து பாடுவோம். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, எங்கள் மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே ஆமென். தலை நிமிர செய்பவர் நீர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பனே தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட இருக்கிற இடங்களில. கேடகமே கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, ஆமென். தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. இங்கு விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை. அவைகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, எங்கள் மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே.
பாடல் பாடும்போது ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வருது. சில பேர் இது எந்த சூழ்நிலையில பாடினது கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த பாடலெல்லாம் பாடும்போது சில நேரத்துல நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். இப்படிலாம் ஒரு பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கிரகிக்க கூட முடியாம ஒரு சூழ்நிலையில இருப்போம். மத்தவங்களுக்கு அது தெரியாது, புரியாது, சொன்னாலும் புரியாது. ஆனா கர்த்தருக்கு மட்டும்தான் அந்த ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குன்னு தெரியும். அவர் இருந்தா மட்டும்தான் நம்மள பாதுகாக்க முடியும். அவர் ஒருத்தர் தான். அந்த சூழ்நிலையில நம்ம போகும்போது நமக்கு மட்டும்தான் தெரியும். இயேசுதான் நம்மள பாதுகாத்தாரு. இயேசுதான் நம்மள தலை குனியாம வைத்துக் கொண்டாரு. இயேசுதான் நம்மள நன்மை செய்தாருன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம கடந்து போயிடுவோம் தெரியுமா? ஒருவேளை நீங்க அந்த பாடுகள் மத்தியில போய் கொண்டிருக்கலாம். இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்க. இயேசுவை பற்றி கொள்ளுங்க. அந்த சூழ்நிலை எல்லாம் மாறும். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இயேசுதான் எனக்கு அற்புதம் செய்தார். இயேசுதான் எனக்கு கேடயமா இருந்தாரு. இயேசுதான் என்னை பாதுகாத்தாரு. இயேசுதான் என்னை தலை நிமிர வைத்தாரு. நெருக்கங்கள் பல வகையா வந்துச்சு. நெருக்கங்கள் பல விதமா வந்தது. ஆனா இயேசு என்னை பாதுகாத்தாரு. நீங்க நினைப்பீங்க, ஆண்டவரை துதிப்பீங்க, சாட்சியா இருப்பீங்க. அப்படிப்பட்ட அற்புதத்தை இயேசு உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். அதற்கு தான் விசுவாசம் ரொம்ப அவசியம். என்ன நடந்தாலும் இயேசுவையே நம்பி கொண்டிருங்க. இயேசுவே நம்பி கொண்டிருக்கும் போது சரி, நமக்கு விரோதமா பிசாசு சில காரியங்களை கொண்டு வருவான். பிசாசு நம்ம வாழ்க்கையில தந்திரமான காரியங்களை செய்வான். மனுஷங்க மூலமா செய்வான். தந்திரமான சில விஷயங்களை அவன் கொண்டு வந்து நம்மளை வந்து பாவத்துக்குள்ள தள்ளிடுவான். அப்படி நிறைய காரியத்தை வந்து பிசாசு தான் நமக்கு எதிராளியா இருந்து செயல்படுவான். நம்ம சிந்தையை பாதிப்ப முதல்ல வந்து சிந்தைய பாதிப்பான். நம்ம சோர்ந்து போயிருவோம். என்ன நம்ம ஜெபிச்சோம், ஒண்ணுமே நடக்கல. நம்ம போடுற பிளான் எல்லாமே நடக்கல. வாய்க்கவே இல்லை, எல்லாம் தடையா இருக்குது அப்படின்னு பிசாசு நமக்குள்ள நம்மளுடைய சிந்தையில போராடுவான். நம்மளுடைய சிந்தையில முதலாவதா பிரச்சனையை கொண்டு வருவான். நம்ம யோசனை, நம்ம மைண்ட் நம்மள சோர்வடைய பண்ணிடுவான். அடுத்ததா பிசாசு ஒரு தந்திரம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நமக்குள்ள பாவத்தை கொண்டு வர்றதுக்கான சோதனைகளை கொண்டு போவான். நிறைய சோதனைகள் கொண்டு வர்றது பிசாசு. ஆனா பாவம் செய்யறது நம்ம. அதுதான் உண்மை. சோதனையை கொண்டு வந்து விட்டுருவான். ஆனா பாவத்தை நம்ம செய்து நம்ம இடம் கொடுத்து நம்ம மாட்டிப்போம். நிறைய காரியங்களை வார்த்தையினால செய்யற பாவங்களா இருக்கலாம், குறை சொல்ற பாவங்களா இருக்கலாம், தேவ தூஷணங்களா இருக்கலாம், இல்ல மறைமுக பாவங்களா இருக்கலாம், வெளியரங்கமா பாவங்களா இருக்கலாம், பகிரங்கமா நம்ம வந்து பாவம் செய்து பிசாசு அப்படிப்பட்ட காரியத்தை நமக்குள்ள கொண்டு வருவான். இதெல்லாம் நம்ம செய்ய வைத்து இப்படிதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பிசாசு அவனுடைய தந்திரத்தின் மூலமா நம்மள செய்வான். சிந்தை, அடுத்தது பாவம், மூன்றாவதா ஒரு காரியத்தை வந்து பிசாசு நம்ம வாழ்க்கையில செய்வான். என்ன மாதிரி காரியங்களை செய்வான் அப்படி தெரியுமா? அவன் நமக்குள்ள வந்து பிரச்சனைகளை கொண்டு வருவான், சோர்வுகளை கொண்டு வருவான், நம்மளை யோசிக்க வைத்து நம்மளை டிப்ரெஷனுக்குள்ள, ஸ்ட்ரெஸ்க்குள்ள கொண்டு போயிடுவான். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கிறேன்? ஏன் இப்படி எனக்கு மட்டும் நடக்குது? ஏன் என் வாழ்க்கையில மட்டும் நான் நல்லா இல்லை, மத்தவன் நல்லா இருக்கிறானே? இப்படி சொல்லி சொல்லிதான் நம்மளை வந்து கொண்டு வந்து நம்மளை டிப்ரெஷனுக்குள்ள பிசாசு கொண்டு போயிடுவான். சோர்வுகள், அந்த சோர்வுகளை நம்ம கொண்டு வருவோம். நம்ம எல்லாம் தாண்டி வந்துருவோம். எல்லா சோதனைகளையும் தாண்டி வந்துருவோம். பிசாசு நமக்கு தடையை கொண்டு வந்துட்டான் அப்படின்னு நம்ம தடையை தாண்டி வந்துருவோம். பாவ சோதனையை தாண்டி வந்துருவோம். கடைசியா பிசாசு எங்க வந்து கை வைப்பான் அப்படின்னா, நம்மளுடைய நம்மளை சோர்வடைய பண்றதுல, நம்மளை கலங்க பண்றதுல, நம்ம அப்படிப்பட்ட காரியத்துல பிசாசு தந்திரமா செயல்படுவான். சரி, நம்ம இது எப்படி வந்து பிசாசு வந்து செய்வான் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து காரியங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம தியானித்துட்டு வரோம். ஒவ்வொரு வாரமும் அப்படித்தானே வரோம். எப்படி நம்ம இந்த வாரமும் நம்ம ஒரு காரியத்தை ஒருத்தருடைய வாழ்க்கையில இருந்து தியானித்து கொண்டு வரலாம். அது யார் அப்படின்னா யோனா. யோனா வந்து ஒரு தீர்க்கதரிசி. வேதத்துல யோனா அப்படின்றதுல 4 அதிகாரம் இருக்கு. யோனா அப்படின்ற ஒரு மனிதன், ஒரு தீர்க்கதரிசியை குறித்து வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. யோனா கிட்ட கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன காரியம் சொல்றாரு அப்படின்னா, நினிவே அப்படின்ற ஒரு பட்டணம் இருக்கு. அந்த பட்டணத்துல ஜனங்கள் எல்லாரும் வந்து ரொம்ப பாவம் செய்திருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு போய் நீ வந்து இந்த மாதிரி நீங்க பாவத்துல இருக்கிறீங்க, இயேசு கர்த்தர் உங்களை அழிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு சொல்லு, மனம் திரும்ப சொல்லு அப்படின்னு வந்து ஒரு காரியத்தை கர்த்தர் பேசுறாரு. அதான தீர்க்கதரிசிகள் கிட்ட கர்த்தர் நிறைய காரியங்களை பேசுவாரு. அப்போ இந்த காரியம் வந்து யோனாக்கு பிடிக்கல. நான் ஏன் வந்து நினிவேக்கு போய் அந்த மக்களுக்கு நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அங்க போய் நான் சொல்லணும், அந்த மக்கள் மனம் திரும்பிட்டாங்க அப்படின்னா கர்த்தர் மனத்து இறங்கிடுவாரு, இதுக்கு நான் கஷ்டப்பட்டு நாங்க போய் நான் ஒவ்வொருத்தருக்கிட்டயா கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லி யோனாவுக்கு அந்த காரியம் பிடிக்கல. அதனால கர்த்தர் சொல்றத கேட்காம அவர் என்ன பண்றாரு, கப்பல்ல ஏறி தர்ஷீஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் கொண்டு இருக்கிறாரு. அப்போ நீங்க பாருங்களேன், ஒரு காரியம் இப்படிதான் நம்ம வாழ்க்கையில நடக்கணும், இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கணும், இப்படிதான் வந்து ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்கணும், இப்படி
இப்படிதான் நான் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன், இப்படிதான் என் எதிர்காலம் ஒரு பிளான்ல போகுது, இப்படிதான் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிளான், நம்ம ஒரு காரியத்தை யோசிச்சிருக்கும் போது அந்த காரியத்துல ஒரு தடையை கொண்டு வரும்போது, அந்த தடை வரும்போது முதலாவது நமக்கு என்ன வரும்? நம்மளுடைய சிந்தையில ஒரு போராட்டம் வரும். அதானே உண்மை. சிந்தையில ஒரு போராட்டம் வரும். நமக்கு மனசு கேட்காது. நம்ம பிளான் பண்ணபடியே நடக்கலையே, நம்ம யோசிச்ச மாதிரியே நடக்கலையே அப்படின்னு ஒரு முதலாவதா மைண்ட்ல ஒரு போராட்டம் வரும். அப்போ இந்த காரியமும் யோனாக்கு வந்தது. யோனாவுக்கு முதலாவதா அப்படிப்பட்ட ஒரு சோதனைய இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது வருது. அந்த டைம்ல என்ன பண்ணாரு? சரி, நம்ம அங்க போக வேண்டாம்னு சொல்லி அதை மேற்கொண்டு நான் தர்ஷீஸுக்கு போறேன்னு சொல்லி ஒரு காரியத்தை தாண்டி அங்க போறாரு. போற வழியில என்ன ஆகுது? போற வழியில ஒரு சம்பவம் நடக்குது. வார்த்தைக்கு கீழ்ப்படியாம யோனா போறதுனால சமுத்திரத்துல காற்று பலமா அடிக்குது. அந்த கப்பலால அதுக்கு மேல நகர முடியல. அப்போ அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு காரியம் வந்து தெரிஞ்சிருச்சு. யாரோ ஒருவர் வந்து கடவுளை வந்து கோபப்படுத்திட்டு வந்துட்டாங்க, அதனாலதான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற வெயிட் எல்லாம் தூக்கி கடல்ல போடுறாங்க. அதான் பண்ணுவாங்க. என்னதான் புயல்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல கப்பலை லகுவாக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் எல்லாம் தூக்கி உள்ள போடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்க நடக்கும்போது என்ன ஆகுது? அப்பவும் வந்து புயல் சரியான மாதிரி தெரியல, காற்று குறைஞ்ச மாதிரி தெரியல. அந்த இடத்துலதான் வந்து ஒரு காரியம் நடக்குது. யோனா வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவரை எழுப்பி, இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, எல்லாரையும் நாங்க கடவுள்கிட்ட வேண்ட சொல்லிட்டோம், நீங்களும் உங்க கடவுள்கிட்ட வேண்டுங்க, இது வந்து மாறணும் அப்படின்னு வேண்டிக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்போ யோனாவுக்கு ஒரு காரியம் தெரியுது, இல்ல இது நம்மளாலதான் இந்த பிரச்சனை நடக்குது. அதனால அவங்க வந்து யோனா ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ வந்து என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க, இந்த பிரச்சனை மாறிடும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து விருப்பம் இல்லை. ஆனாலும் சரி, கடவுள் அவர் துக்கப்படுத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னால அவரை தூக்கி கடல்ல தூக்கி போட்டுட்டாங்க. யோனா கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் தீர்க்கதரிசி, கர்த்தர் பேசுறாரு. ஆனா அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. நீங்க பாருங்களேன், கர்த்தர் பேசுறாரு, ஒரு பிரச்சனை அவர் வாழ்க்கையில வருது. சின்ன காரியம், அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போனதுனால, ஒரு தவறுக்கு அவர் இடம் கொடுத்ததுனால அவர் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை. நான் சொன்னேன்ல, சில காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது, பாவத்துக்கு இடம் கொடுக்கும்போது பிசாசு நம்ம வாழ்க்கையில கிரியை செய்வான். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. யோனாவோட நிலை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க, யோனாவோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். அவரை தூக்கி கடல்ல போட்டுடுறாங்க. கடல்ல போட்டோடனே பொதுவா எல்லாருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது என்ன தோணும்? நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா இருந்தேன், கர்த்தர்கிட்ட பேசினேன், பரிசுத்தமா வாழ்ந்தேன், அவர் எனக்கு பிடிக்காத காரியத்தை செய்ய சொல்றாரு. பாருங்க எப்படி சொல்லுவாங்க, எனக்கு பிடிக்காத காரியத்தை நினிவேக்கு போன்னு சொல்றாரு, இப்ப பாருங்க என்ன தூக்கி கடல்ல தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம முறுமுறுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. குறை சொல்லி கொண்டு இருக்கலாம். நம்மளாம் அப்படித்தானே செய்வோம். குறை சொல்லி கொண்டே இருக்க, நான் கடவுளுக்கு பிரியமா வாழ்ந்தேன், கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தேன், எனக்கு ஏன் வந்து இந்த மாதிரி காரியத்தை வந்து என் வாழ்க்கையில இவர் அனுமதிக்கிறாரு, எனக்கு பிடிக்காத காரியத்தை செய்ய சொல்றாரு, நான் ஒண்ணு விரும்பினேன் ஆனா அதை எனக்கு செய்ய சொல்லல, நான் அப்படி செய்றேன், இப்படின்ற ஒரு சோதனை தானே நமக்கு வரும். இப்படிதான் நம்ம வாழ்க்கையில நம்ம சோதனை வரும். அப்படிதான் வந்து யோனாக்கு வந்தது. ஆனா அந்த இடத்துல யோனா வந்து குறை சொல்லல, தெரியுமா? அதுக்கப்புறம் வந்து யோனாவை வந்து ஒரு மீன் வந்து விழுங்கிருச்சு. மீனோட வயிற்றுல யோனா அங்க இருக்கிறாரு. யோனா ஒரு காரியம் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு நம்ம வாசிக்கிறேன், நீங்க கேளுங்களேன். யோனா 2வது அதிகாரம் 6வது வசனம். பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதாய் இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். யோனா 2ஆம் அதிகாரம் ஃபுல்லா வந்து யோனாவோட ஜெபம் தான் இருக்கு. அதுல ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு, நான் மேல இருந்து கீழே விழுந்தேன், என்ன தண்ணிக்குள்ளெல்லாம் வந்து தூக்கி போட்டு கடல்ல இப்படி போகும்போது, ஆனாலும் கர்த்தர் நீர் என்னை பாதுகாத்தீர். பாத்தீங்களா, ஒரு தடை வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது யோனா அதை எப்படி சால்வ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி, என்னை பாதுகாத்தீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்றாரு. அப்போ ஒரு போராட்டம் அப்படிலாம் வரும்போது கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஒரு போராட்டம் வருது, ஏன் எனக்கு நடக்குது, ஏன் இப்படி நடக்குது அப்படிலாம் குறை சொல்லக்கூடாது. அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு என்ன நன்மை செய்தார் அப்படின்னு சொல்லி யோனா அந்த இடத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்றாரு. அடுத்ததா பாருங்களேன், 8வது வசனம். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கர்த்தர் எனக்கு விரோதமா பண்ணிட்டாரு, எனக்கு பிடிக்காத காரியத்தை செய்ய சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி யோனா வந்து, பொதுவா அப்படித்தானே நடக்கும், நான் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கல, நான் எதுக்கு ஜெபிச்சு என்ன பிரயோஜனம், எதனால நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கிறத விட்டுருவேன், நான் இந்த மாதிரி பாவத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டேன், நான் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஜெபிச்சு என்னத்தான் கண்டோம். ஆனா யோனா சொல்றாரு பாருங்க, இந்த மாதிரி பொய்யான மாயையை பின்பற்றி கர்த்தருடைய கிருபை எல்லாரும் போக்கடிக்கிறாங்க. யோனா அந்த இடத்துலயும் தெளிவா காரியத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு சோதனைகளையும் யோனா மாறி மாறி மேற்கொண்டுட்டு வராரு. கடைசியா ஒரு சோதனை யோனாக்கு வருது.
அங்க அந்த யோனா விழுந்துறாரு. பிசாசு ஒவ்வொரு சோதனையை கொண்டு வந்துட்டு கடைசியா ஒரு சோதனை என்ன தெரியுமா வைப்பான்? நம்மள சோர்வடைய பண்ணுவான். நமக்குள்ள கோவத்தை கொண்டு வருவான். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும்? துன்மார்க்கமா இருக்கிறவன்லாம் நல்லா இருக்கிறான், சந்தோஷமா மோசமா இருக்கிறவன்லாம் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை, நான் மட்டும்தான் பாடுகளை சகித்து கொண்டிருக்கிறேன், நான் மட்டும்தான் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்ன நடந்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்குது, என்ன நடந்தாலும் எனக்கு வியாதி வருது, என்ன வந்தாலும் எனக்கு பரிசுத்தமா காத்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் எனக்கு போராட்டம் மேல போராட்டம் வருது அப்படின்னு சொல்லி சோர்வடைந்து ஒரு காரியத்தை செய்யறாரு. பாருங்களேன், கர்த்தர் போய் சுவிசேஷத்தை அறிவி, நீ கர்த்தரை பத்தி சொல்லு, நீங்க பாவத்துக்குள்ள இருக்கிறீங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்லு. யோனா சொல்றாரு. அங்க மக்கள் மனம் திரும்பி அவங்க ஒப்பு கொடுத்துடுறாங்க. அப்ப பாருங்க, 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல யோனாவுக்கு கோபம் வந்துருச்சு. நினிவேக்கு போன்னு சொன்னீங்க, எனக்கு போக பிடிக்கல, நான் தர்சீஸ்க்கு போனேன், நான் என் பிளான் எல்லாம் கெடுத்து அங்க கொண்டு விட்டுட்டீங்க. சரி, அங்கிருந்து ஒரே போராட்டத்தை கொண்டு மீன் வாயில விழ வைத்து என்னை கஷ்டப்படுத்தி நினிவேக்கு மறுபடியும் கொண்டு நான் சொல்றேன். இங்க பார்த்தா எல்லாரும் மன்னிச்சிட்டீங்க. அப்போ அவன் பாவம் செஞ்சிருக்கிறான், துன்மார்க்கத்துல இருந்திருக்கிறான், அவனுக்கு என்ன பாடு வந்தது? அவன் சந்தோஷமா தான் இருந்திருக்கான். ஆனா நான் தான் ஆண்டவரோட பிள்ளை, நான் பாடுபடுறேன், என் பிளான் படி ஒண்ணுமே நடக்கல, எனக்கு இவ்வளோ போராட்டம், கடைசியில நான் பட்ட கஷ்டத்துக்கு என்ன மதிப்பு அப்படின்னு ஒரு சோர்வு. இப்படிப்பட்ட சோர்வு தான் யோனாவுக்கும் வருது. நீ ஏன் எரிச்சலா இருக்கிற? நான் மத்தவங்களுக்காக இறக்கப்படுவேன். இந்த மக்கள்லாம் கஷ்டப்படுறது, இந்த மக்கள்லாம் அவங்க ஆத்மா கெட்டு போறது எனக்கு பிரியமா இருக்காது அப்படின்லாம் எவ்வளவோ சொல்லி பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. அப்புறம்தான் யோனாவுக்கு காரியம் புரிய வருது. ஆண்டவர் மனம் இரக்கமுள்ள தேவன், கர்த்தர் மனம் இரக்கமுள்ள தேவன், அதனாலதான் இந்த காரியத்தை செய்தாருன்னு யோனாவுக்கு புரிய வருது. அப்போ நீங்க இன்னொரு விஷயம் நீங்க பாருங்களேன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இதே கேள்வியோட நீங்க இருக்கலாம், எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடு, எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க, நான் தான் துக்கப்படுறேன், நான் தான் கவலைப்படுறேன், நான் தான் பண்ணி போறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது? ஒருவேளை இந்த கேள்வி உங்களுக்கு இருக்கலாம்ல. ஆனா நீங்க யோசித்து பாருங்களேன், நினிவே மக்களோட கர்த்தர் பேசினாரா? இல்லல்ல, யோனாவோட தானே கர்த்தர் பேசினாரு. யோனா மூலமா தானே நினிவேக்கு ரட்சிப்பு வந்தது. எவ்வளவு பெரிய காரியத்தை யோனா மூலமா கர்த்தர் செய்திருக்கிறாரு. அப்போ யோனா எவ்வளவு பெரிய வாக்கியவான். இந்த காரியம் யோனாவுக்கு மெதுவாதான் புரிஞ்சுது. கர்த்தருடைய சுபாவம் இப்படி. ஆனா கர்த்தர் யோனாவை கொண்டு செய்த காரியம் பெருசு. இன்னைக்கு நீங்களும் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? யோனாவை கொண்டு பெரிய காரியங்களை செய்த தேவன் இன்னைக்கு உங்களை கொண்டும், நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா உண்மையா உத்தமமா இருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதனால கவலைப்படாதீங்க. நமக்கு அதனாலதான் சோர்வு வரும். இந்த மாதிரி யோசித்து யோசித்து நமக்கு சோர்வு வரும். ஏன் நம்ம மட்டும் இப்படி இருக்கோம்? இந்த சோர்வு நமக்குள்ள வரும், கலக்கம் நமக்குள்ள வரும். இந்த கவலை தேவையில்லாம நமக்கு டிப்ரெஷன்ல கொண்டு போய் விடும். அப்ப நமக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. வசனம் தெளிவா சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வரும்போது இந்த டிப்ரெஷன், சோர்வு, கவலை இது எல்லாத்தையும் மேற்கொள்றதுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு, சமாதானத்தை கொடுப்பாரு, இயேசு உங்களோட பேசுறதற்கு ஒரு வழி செய்வார். அப்போ மறந்துடாதீங்க, எனக்குள்ள கவலை, எனக்குள்ள வேதனை, நான் மட்டும்தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் நினைக்காதீங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன் கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார், உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க இந்த கவலையோட இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவரோட பலன் உங்களுக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவரோட பலனை பெற்றுக்கொள்ளுங்க. கஷ்டமோ நஷ்டமோ உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கும். உங்களுக்கு உங்க துக்கங்கள் மாறும். இயேசு உங்களோட பேசுறத, அனுதினமும் உங்களை வழி நடத்திட்டு போறதை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுங்க, அவரை வாஞ்சிங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். சரி, நம்ம இப்போ கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம இன்னைக்கு கேட்ட வசனங்களை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. கேட்ட வசனங்களை உங்க இருதயத்துல பதித்து கொள்ளுங்க. கேட்ட காரியத்தை உங்க இருதயத்துல வைத்துக் கொள்ளுங்க. இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். நிறைய பேர் சோர்வுகளுக்கு மத்தியில இருக்கிறீங்க. இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் மூலமா என்னை பலப்படுத்துங்கன்னு கேளுங்க. அநேகர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில சோர்ந்து போய் இங்க இருக்கிறீங்க. நீங்க சோர்ந்து போய் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்கல்ல, இயேசு உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசு உங்களை சமாதானம் வரலி கொண்டிருக்கிறார். கேளுங்க கேளுங்க, கேட்க கேட்க பரிசுத்த ஆவியானவரை வாந்தித்து கொள்ளுங்க. தகப்பனே அப்பா, சோர்ந்து போகிற ஒரு பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிற
ஒவ்வொரு பிள்ளைகளோட நீங்க இடைப்படுங்க, அவங்க இருதயத்துல இடைப்படுங்க, சிந்தையில இடைப்படுங்க. அவங்க இருதயத்துல காயங்கள் உண்டு, சோர்வுகள் உண்டு. ஆவியானவர் நீங்க அந்த காயத்தை ஆற்றுவீராக ஆண்டவரே. அவங்க சோர்வுகளை மாற்றுவீங்கப்பா. நீர் ஆனந்த தைலத்தினால ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நீங்க அவங்க நிரப்பி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. எங்க ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்க ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். நம்ம ஜெபித்திருக்கிறோம். இயேசு நம்மளோட பேசுவார் அப்படின்னு விசுவாசிங்க. அவரோட பேசுங்க. நீங்க சோதனையில இருக்கலாம், வேதனையில இருக்கலாம். அவர் நம்மளோட பேசுகிற தெய்வம். அவர் பேசி நமக்கு ஆறுதல் தருவார். இயேசு உங்களோட இருப்பார். ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். This program is sponsored by Sister Suganti and family, Thuthukudi. Happy birthday, Sister Pavitra. ஆதியாகமம் 26:3 படி, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Sister Maragadam and family, Tirunelveli. வாகமம் 28:12 படி, கர்த்தர் உங்களுக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பாராக. Brother John Manohar and family, Chennai. செப்பனியா 3:20 படி, கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக. Brother David Jayaseelan and family, Chennai. யோவான் 1:50 படி, இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்களாக. Brother Belbit Jabaraj and family, Chennai. யாத்ராகமம் 20:24 படி, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Sister Nithya Berkmans and family, Coimbatore. என்னாகமும் 24:6 படி, கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Sister Malarvili and family, Madurai. யோவேல் 2:21 படி, பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. Brother David and family, Bangalore. ஏசாயா 54:17 படி, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவதாக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994222466611. இமெயில் முகவரி partners@jesusfilms.org. God bless you.